மன்மதன் அப்படிங்கிற படம் மூலமா காமெடியனா பரிச்சயமான நம்ம சந்தானம் அதை தொடர்ந்து நிறைய திரைப்படங்கள் நடிச்சு ஹிட்டு கொடுத்து கதாநாயகனுக்கு ஈக்குவலான ஒரு கதாபாத்திரத்திலையும் நடிச்சிட்டு இருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னாக்கா நம்ம வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற படம் மூலமா தனியான ஒரு ஹீரோ அப்படிங்கிற ஒரு அவதாரம் எடுத்து தொடர்ந்து ஹீரோ சப்ஜெக்ட்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஒரு படம் கூட நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்துக்கு இன்னும் பெயரிடப்படலை. அதை தொடர்ந்து ஹீரோவா நடிக்கிறதுக்கு நிறைய கதைகள் கேட்டுட்டு இருக்காராம். ஆனா ஹீரோவா நடிக்கிறதுக்கு கதைகள் சொல்ற கம்பெனில இருந்து இன்னமும் நீங்க காமெடி ரோல் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைங்க, இப்போ நான் நடிச்சிட்டு இருக்கிற படங்கள் எல்லாமே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் படம், நட்புக்காக நடிச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம கதாநாயகனுக்கு ஈக்குவலான இடத்துல தான் நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அதனால நான் காமெடியன் அப்படின்னு என்ன விளக்கிட முடியாது. லிங்கா படத்துல நான் ஏன் காமெடியனா நடிச்சேன் அப்படின்னா அது சூப்பர் ஸ்டார் திரைப்படம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான். இந்த படங்கள்லாம் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒன்லி ஹீரோவா தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம சந்தானம். வல்லவனுக்கும் புல்லும் ஆயுதம் திரைப்படம் அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி தரல அப்படின்னாலும் அவர் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிற வரைக்கும் தொடர்ந்து ஹீரோ சப்ஜெக்ட்ல தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்காக காமெடியன் அப்படிங்கிற ஒரு ஜானரை டோட்டலா விட்டுருவாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஹீரோக்கு இணையான ஒரு கதாபாத்திரம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நடிப்பாராம். காமெடி ரோல், தனி ட்ராக் அப்படிலாம் இருந்ததுனாக்கா அந்த கதைகளெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு.